மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வள்ளியூர் ஆட்டு சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம யூடியூப் சேனலில் வள்ளியூர் ஆட்டு சந்தை அப்டேட் பண்ணுறது வழக்கம். அதுபோல் இந்த வாரமும் காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் கிளம்பி ஒரு 6:35 நம்ம ரீச் ஆகிட்டோம் பார்த்துக்கிடுங்க. நமது ஒரு ஏர்வாடியிலேருந்து கரெக்டாக ஒரு 6 to 7 கிலோமீட்டர் தான் இருக்கும் வள்ளியூர் ஆட்டு சந்தை. வள்ளியூர் ஆட்டு சந்தையோட என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிடுங்க. இங்கேருந்து தான் நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறோம். கூட்டத்தை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இல்லை. போன வாரம் வீடியோ கம்பேர் பண்ணும்போது இந்த வாரத்தில் அந்த அளவுக்கு பெருசாக கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆடுகளும் அந்தளவுக்கு வந்த மாதிரி தெரியல பார்த்துக்கிடுங்க. வியாபாரங்கள் அந்த அளவுக்கு இருந்த மாதிரி தெரியும். ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக இருந்தால் தான் வியாபாரங்கள் அதிகமாக இருக்கும், ஆடுகளுடைய வரத்தும் அதிகமாக இருக்கும். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். அதுபோக நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, வியாபாரிகளுடைய ஃபோன் நம்பரை வாங்கித்தாங்கன்னுக்கிறீங்க. இன்றைக்கி கூட ஒரு 2-3 வியாபாரியை பார்த்து அவருடைய ஃபோன் நம்பரை கேட்டால் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட ஆடு இல்லாத நேரமும் ஃபோன் பண்ணி கேட்டு நம்மளை இது பண்ணுவாங்க, வாங்க மாட்டாங்க. ஃபேக்காக கால் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து டைரெக்டாக சந்தையிலே வந்து வாங்க சொல்லிடுங்க தம்பி, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க பார்த்துக்கிடுங்க. அதனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, அதாவது ஃபோன் நம்பர் வாங்கி அப்டேட் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் வாங்கி அப்டேட் பண்ணுங்கன்னு. இதுதான் காரணம். அவங்க தரமாக இருக்கிறாங்க. தரமாக இருக்கும்போது அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாலண்டியாக நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ண முடியாது. நல்ல தரமான ஆடுகள்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் வந்துடுங்க, டைரெக்டாக வள்ளியூர் சந்தைக்கு வந்துடுங்க. நீங்கள் வீடியோலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆடுகள் வருது, எவ்வளோ வியாபாரிகள் வராங்க, கூட்டங்கள் எப்படி இருக்குது, வியாபாரங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அதனால் ஆடு வாங்கக்கூடியவங்க டைரெக்டாக வள்ளியூர் சந்தைக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க, அது வியாபாரிகளை கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. இப்போ பர்சனலாக நம்மக்கிட்ட நிறைய மக்கள் கேட்குறாங்க, அதாவது நம்மக்கிட்ட ஆடு இருக்குது, நம்ம யூடியூப் சேனலில் போட்டு அவங்க சேல்ஸ் பண்ணி கொடுங்க தம்பின்னு சொன்னால் நம்ம அதை மாதிரி நம்ம நம்பர் வாங்கி நம்ம போட்டுக்கலாம் பார்த்துக்கிடுங்க. வியாபாரிகள் நம்பர் தரமாக இருக்கும்போது நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய நண்பர்கள் வந்து ஆட்டு கோழி சந்தை வந்து எப்போ, மாடு சந்தை எப்போன்னு கேட்குறீங்க. நம்ம இந்த எல்லா வீடியோலையுமே நம்ம அப்டேட் பண்ணுறது தான். ஆடு கோழி சந்தை வந்து வெள்ளிக்கிழமை பார்த்துக்கிடுங்க, மாட்டு சந்தை வந்து சனிக்கிழமை. ஆடு கோழிகள் நீங்கள் வாங்குறாங்க சனிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கெலாம் வந்துடுங்க. காலையில் 5 மணிலேருந்து காலையில் 8 to 9 மணி வரைக்கும் சந்தை இருக்கும். அதுக்கப்புறம் மாட்டு சந்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையிலே வந்துடுங்க. ஏன்னா 7 மணி 7:30 மணிக்கெலாம் மாட்டை ஏற்றி கொண்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் 3 மணி 4 மணிக்கெலாம் வள்ளியூர் சந்தையில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. நல்ல தரமான ஆடு மாடு வாங்குறதுக்கு தாராளமாக வள்ளியூர் சந்தைக்கு வாங்க. ரேட்டை வந்து நீங்கள் அவங்க திறமையால் பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க. நிறைய வியாபாரிகள்கிட்ட நம்பர் கேட்டாச்சு, அவங்களோட நம்பர் கொடுக்குற ஒரு சூழ்நிலைகள் இல்லை. ஏன்னா ஃபேக்காக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதனால் தயவுசெய்து நண்பர்கள் வந்து கால் பண்ணி, அதாவது நாகர்கோயிலில் உள்ள மண்டே மார்க்கெட்டுடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண சொல்லிடுங்க. நானுமே ரொம்ப நாள் நமக்கு ஆசை நாகர்கோயில் மண்டே மார்க்கெட்டுக்கு போய் வீடியோ போடணும்னு. கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் மண்டே மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் மேலப்பாளைய சந்தை, எட்டயபுரை சந்தை, இது எல்லாம் போய் ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்பணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எவ்வளோக்குள்ளே நமக்கு மோட்டிவேஷன் பண்ணுறீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாட்டு நம்ம மண்டே மார்க்கெட்டு, அது போக திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தை, எட்டயபுரம் சந்தை காலங்களில் நம்ம யூடியூப் சேனலில் எல்லா சந்தையும் வந்து மேக்ஸிமம், அதாவது திருநெல்வேலி நாகர்கோயிலோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஆடு மாடு சந்தைகளை வந்து அப்டேட் பண்ணலாம் இருக்கும் பார்த்துக்கிட்டு. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. அதுபோக நிறைய மக்களுடைய குறைகள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விலை நிலவரங்களை சரியாக நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதாவது விலை நிலவரங்களை, அதாவது விலைகளை வந்து கரெக்டான விலை, இந்த ஆட்டுக்கு 20,000 20,000 விலைன்னு நமக்கு வியாபாரிகளே சொல்கிறதில்ல. அவங்க ஒரு கூட தான் சொல்லுவாங்க. அந்த விலையை சொல்லும்போது விலை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதனால் டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது நம்ம சந்தையில் வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு எவ்வளோ ஆடுகள் வருது, எவ்வளோ வியாபாரிகள் வராங்க, கூட்டம் எப்படி இருக்குது, வியாபாரங்கள் எப்படி இருக்குதுன்னு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். அதனால் ஆடு கோழி வரவங்க தைரியமாக வாங்க. நல்ல தரமான ஆடுகள் தான் நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வரும். வியாபாரிகளும் நிறைய இடங்கள்லேருந்து வராங்க. தூத்துக்குடி, தென்காசி, அதுபோக கன்னியாகுமரி, நாகர்கோயில், தக்கலை, மார்த்தாண்டம், இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நிறைய பேர் வராங்க. அதனால் தைரியமாக வாங்க. நல்ல தரமான ஆடுகள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு குட்டியோட மதிப்பு என்ன, குட்டியோட ரேட்டு என்ன, அதுபோக எப்படி திறமையாக பேசி வாங்கணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்து நல்ல தரமான ஆடுகளை வாங்கிட்டு போங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கெலாம் வாங்க. 9 மணி வரைக்கும் சந்தை இருக்கும். முன்னாடி எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ நல்ல தரமான ஆடுகளை நல்ல கம்மியான ரேட்டில் உங்களால் வாங்க முடியும் மக்களே. வந்து கண்டினியூவாக பாருங்கள். புதுசாக நம்ம வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வள்ளியூர் ஆட்டு சந்தைகளோட ஆடுகளோட எண்ணிக்கையை பாருங்கள், ஆட்டுகளுடைய வரத்தை பாருங்கள், அதுபோக வியாபாரங்கள் எப்படி இருக்குது, கூட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து வள்ளியூர் ஆட்டு சந்தையை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. வியாபாரிகள் நம்பர் வாங்கி தர முடியலங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கே இருக்க தான் செய்யுது. அவங்களுடைய நம்பர் தராத பட்சத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கேட்டு பார்த்தாச்சு, நீங்கள் சொன்னதுக்காண்டி நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தாச்சு. அவங்க வந்து நம்பர் போட வேண்டாம், நம்பர் போடுற பட்சத்தில் 100 கால் வந்துச்சுன்னா அதில் 90 கால் ஃபேக் கால் தான் வருது, அவங்களுக்கு பதில் சொல்லி முடியல. அதனால் டைரெக்டாக வந்து இங்கே சந்தையிலே வந்து வாங்க சொல்லுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நம்பர் கேட்காதீங்க. நம்பர் அவங்க தந்தால் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் நம்ம யூடியூப் சேனலில். ஓகேவா? வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுபோக மண்டே மார்க்கெட் வீடியோ வரக்கூடிய காலங்களில் மண்டே மார்க்கெட் வீடியோ, அதுபோக மேலப்பாளையம் சந்தை,
எட்டயபுரம் சந்தை எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் போடலான்னு இருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் மக்களே. யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு, மாடு, கோழி, புறாக்கள் இதை பற்றின தகவல் தான் அதிகமாக இருக்கும். உங்களுடைய புறாக்கள், ஆடு, மாடு, கோழியாக இருக்கட்டும், புறாவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இதை விற்பனை செய்யணுன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டு அதை விற்பனை செய்து தரேன். எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் வந்து தரமான கிடாக்களில் இதுவும் ஒரு கிடா பார்த்துக்கிடுங்க. விலை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். அண்ணன் கையில் வச்சுருந்தாப்புல எப்படியும் ஒரு 24 to 25 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டியும் பார்த்துக்கிட்டு நல்லா தரமான குட்டிகளாக தான் இருந்தது. செம்புரி ஆடு பக்ரீத்துடைய வியாபாரங்கள் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. எல்லாம் வள்ளியூர் ஆட்டு சந்தையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு உண்டான ஆடுகள் தான் ரொம்ப அதிகமாக வந்திருந்தது. இன்னும் அந்த பெரிய திருக்கு கொம்பு போட்ட ஆடுகள்லாம் இன்னும் வரல பார்த்துக்கிடுங்க. குட்டியெல்லாம் பாருங்கள், வளர்க்குறதுக்கு நல்ல அருமையான குட்டி பார்த்துக்கிடுங்க. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 ரூபா கேட்குறாங்க. 6 ரூபாய்க்குனாலும் நல்ல தரமான இந்த கொடியாட்டு ரகங்களை சேர்ந்த குட்டி தான் பார்த்துக்கிடுங்க. நல்ல அருமையாக இருந்தது. 6, 6.5, 7 இந்த மாதிரி கண்டு விலை சொல்கிறாங்க பார்த்துக்கிடுங்க. செம்புரி ஆட்டுடைய வரத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புருவ ஆடுகள்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இதை வந்து அதாவது பொட்டாடுகளை வந்து புருவ ஆடுகள்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அதிகமாக வந்துருந்து பார்த்துக்கிடுங்க. அதுபோக இந்த வளர்க்குறதுக்கு உண்டான இந்த குட்டிகள் ரொம்ப அதிகமாக வந்துருங்க இந்த வாரம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சுத்தமான நாட்டாட்டு குட்டி பார்த்துக்கிடுங்க. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோடி 11, 12 அப்படி கேட்குறாங்க. உயிரிடை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 கிலோ, 8 to 9 கிலோ இருக்கும். அதாவது கறி ஒரு 3 to 4 கிலோ இருக்கும் பார்த்துக்கிடுங்க. வளர்க்குறதுக்கு நல்ல தரமான வளர்ப்பு குட்டிகள். எல்லாமே விலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தரமான நாட்டாட்டு குட்டி தான் பார்த்துக்கிடுங்க. ரேட்டு நம்ம சொன்னது தான் 9.5, 10, 10.5, 11 இந்த மாதிரி ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. வளர்க்குறதுக்கு நல்ல அருமையான குட்டி. இப்போ வாங்கினீங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷம் வளர்த்திங்கன்னா 15 ரூபா, 16, 17 ரூபா கிட்ட வைக்கலாம் பார்த்துக்கிடுங்க. நல்ல அருமையான குட்டி தான். அதிகமாட்டு வளர்ப்பு கிடா கட்டிகளும் ரொம்ப அதிகமாக வந்துருந்தது. இதெல்லாம் ரேட்டு முடிஞ்சிருச்சு. எல்லாம் வந்து வியாபாரிகள் வந்து இந்த பட்டியில் போட்டு அடைச்சி வச்சுருக்கிறாங்க. விலை முடிஞ்சது எல்லாமே மேக்ஸிமம் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா கரெக்டாக ஒரு 8, 9 மணிக்கெலாம் வந்து ஆட்டோவில் லோடு பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. காலையில் 5 மணிலேருந்து 8 to 9 மணி வரைக்கும் தான். 8 மணி வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். காலையில் 5 to 8, 8:30 வரை ரொம்ப பரபரப்பாக இருக்கும். 8:30 மணி மேலே தாண்டிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து ஆட்டோ லோடு பண்ணி அவங்கவுங்க ஊருக்கு வந்து அதிகமாக கொண்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வாரம் இந்த வியாபாரி கொண்டு வந்திருக்க குட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. நல்ல முட்டு வளர்க்குறதுக்கு அருமையான கிடா பார்த்துடுங்க. நம்மக்கிட்ட கேட்டார், என்னாச்சும் ஒரு 10 ஜோடி கிடாக்கு எடுத்துக்கிட்டு இல்லைன்னாரு. நம்ம கொண்டு போய் எங்கே கொண்டு கட்டுறது, ரேட் எவ்வளோ என்னாச்சுன்னு கேட்கும்போது 9.5, 10, 11 இந்த மாதிரி சொன்னார் பார்த்துக்கிடுங்க. குட்டிகள் எல்லாமே ரொம்ப தெளிவான குட்டிகளாக இருக்குது. வளர்க்குறதுக்கு நல்ல அருமையான, அதாவது ஒரு வருஷம் கொண்டு போய் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அமௌண்ட்டு நம்ம பார்க்கலாம். குட்டி எல்லாமே நல்ல தரமாக இருக்குது. இப்போ கொடுக்கக்கூடிய கையில் கொடுத்தாரில் அந்த குட்டியோடைய விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.25 சொல்கிறாரு. 5.25 சொல்கிறாரு. 5 ரூபா, 5.45 கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி கேட்குறீங்க வள்ளியூர் ஆட்டு சந்தையில் என்னென்ன ஆடுகள்லாம் வருதுன்னு, ஏதாவது எந்தெந்த வகையான ஆடுகள்லாம் ரொம்ப அதிகமாக வருதுன்னு கேட்குறீங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறது. ஆடுகள் எவ்வளோ வருது, விற்பனை எவ்வளோ ஆகுது, வியாபாரிகள்லாம் எவ்வளோ வராங்க, க்ரௌடு எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆடுகள் தேவை இருக்கிறவங்க, நல்ல வியாபாரத்துக்கு தேவை இருக்கக்கூடியவங்க, வளர்க்குறதுக்கு இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து கிடாக்கள்லாம் வாங்கலாம். ரேட்டும் நல்ல நியாயமான ரேட்டாக தான் இருக்கும். ரேட்டு முன்ன பின்ன சொன்னாலும் உங்களுடைய பேச்சு திறமையால், உங்களுடைய இதால் நீங்கள் வந்து ரேட்டை கம்மி பண்ணி வாங்குங்க. குட்டிகள் நம்பர் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, பட் வாங்கி தர முடியல. ரெண்டாவது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திரும்ப நீங்கள் அந்த மெசேஜையும் கால் பண்ணி கேட்குறீங்க வியாபாரிகள் நம்பர் வாங்கிட்டாங்கன்னு. வியாபாரிகள் நம்பரை கேட்டாச்சு. அவங்க வந்து யூடியூப்பில் போடாதீங்க தம்பி, யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய பேர் சும்மா விலை விசாரிக்கிறாங்க, அதனால் யூடியூப்பில் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கு தேவைப்பட்டாலும் டைரெக்டாக சந்தைக்கு வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுபோக நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, அதாவது சந்தை எவ்வளோ தூரம்னு கேட்குறீங்க. சந்தை வந்து வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 2 to 2.5 கிலோமீட்டர் இருக்கும். ஆட்டோ வெளியே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆட்டோ ஒரு 100 ரூபா கேட்பாங்க. அங்கே போனாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஆட்டோ வசதி, பஸ் வசதி எல்லாமே இருக்குது. அதுபோக வெளி மாநிலங்களிலிருந்து வரவங்களுக்கு கூட ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதனால் தைரியமாக வரலாம். நல்ல தரமான ஆடுகள் வாங்குறதுக்கு நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வாங்க. விற்பனையும் நல்ல அமோகமாக இருக்கும். நல்ல பொருட்களும் நல்ல தரமான பொருட்கள் தான் நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வருது. நிறைய வியாபாரிகள் வருவாங்க. நல்ல தரமான ஆடுகளை வாங்கவும் செய்வாங்க. விற்பனையும் நடக்கும் பார்த்துக்கிடுங்க. அதனால் நம்பி வாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. இதே போல் நல்ல தரமான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம நிலைநெட் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விலை மட்டும் நம்மளுக்கு அப்டேட் பண்ண முடியல, அவங்க நம்பர் தராதனால மேற்கொண்டு எதுவும் நம்ம தப்பாக நினச்சிக்கிறாங்க. இதே போல் வீடியோக்கள் வந்து வாரம் கண்டினியூவாகிட்டு நம்ம யூடியூப் சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.